ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் வெல் ஃப்ரம் துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்னா அளவைகள், அதாவது மெஷர்மெண்ட்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய டாபிக். அதேமாரி குரூப் 2ல், அதாவது குரூப் 4 விட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கணக்கு இல்லை ஒரு கணக்கு தான் கேட்பாங்க. பட் ஆனால் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நமக்கு டஃப் வைக்கணும்னா இந்த டாப்பிக்கில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்வி. குரூப் 1 இருக்கட்டும் இல்லை குரூப் 2 இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கேள்வி இதிலே கேட்பாங்க. அதுவும் ரொம்ப டஃப்பாக கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த மெஷர்மெண்ட் பார்ட் தான். இதை 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று பரப்பளவு, இன்னொன்று கன அளவு, அதாவது ஏரியா அண்டு வால்யூம் சொல்லுவாங்க. அதாவது பரப்பளவும் போது பார்த்தீங்கன்னா இந்த 2D டைமென்ஷனில் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவில் கேட்பாங்க. 3D டைமென்ஷனில் வரக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா கன அளவில் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக பரப்பளவு எடுத்திருக்கோம். இப்போ பரப்பளவு மட்டும் நம்ம ஒரு 3 முக்கியமான ஒரு ஷேப்பை வச்சு பார்ப்போம். ஒன்று வட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சதுரம், கனசதுரம், செவ்வகம் அந்த மாதிரி பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கோணம். இந்த 3 ஆங்கிள் தான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆங்கிள்லையும் இந்த வட்டம், முக்கோணம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்வி கேட்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த சதுரம், செவ்வகம், இணைகரம், நாற்கரம், அப்புறம் சாய் சதுரம், சரிவகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாட்டு. சரி, இந்த 3 பாட்டாக பிரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த பரப்பளவிலே இந்த 3 பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு. அதுலேயும் இந்த வட்டத்துலேருந்து அதிகமான கேள்வி கேட்பாங்க. அது வாழ்க்கைன்ற ஒரு வட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதேமாதிரி அந்த வட்டம் தொடர்பான கேள்விகள் அதிகமாக இடம்பெறும். ஸோ அந்த வட்டத்தை பற்றின ஒரு ஃபார்முலா தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேஜரான விஷயங்கள் இருக்குது. அதாவது வட்டம், அரை வட்டம், கால் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. என்ன சார் வட்டம், அரை வட்டம், கால் வட்டம்னா இது வரைக்கும் ஷேப்பே சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வட்டம். ஓகேவா? இந்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மையப்புள்ளியில் ஆரத்தை அச்சா வச்சு சுற்றக்கூடியதான் பார்த்தீங்கன்னா வட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு வட்டத்தோட மையத்திலேருந்து அந்த வட்டத்தின் ஏதேனும் ஒரு இடத்த, ஏதேனும் ஒரு கோட்டை தொடுகோட்டை தொடக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இது ஒரு வட்டமா, இந்த வட்டத்தோட மையம் இதுவாக, இந்த மையத்திலேருந்து ஏதேனும் ஒரு மூளை இங்கேயா இருக்கலாம், இல்லை இங்கேயா இருக்கலாம். ஸோ அந்த மையத்திலேருந்து இந்த வட்டத்தோட ஒரு பகுதிக்கு போது பார்த்தீங்கன்னா, ஸோ இது இடைப்பட்ட தூரம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த தூரம் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம், ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தை உருவாக்குது. ஸோ அப்போ அந்த வட்டமோட அளவு, அந்த வட்டத்தோட அளவை நிர்ணயிக்கக்கூடிய அச்சான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம் தான். ஆரம் ரொம்ப இப்போ 14 சென்டிமீட்டர் வச்சிங்களா, அப்போ அந்த வட்டம் பெருசாக இருக்கும். இப்போ 7 சென்டிமீட்டர்னா அந்த வட்டம் சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வட்டத்தோட அளவை, அந்த சைஸை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம் தான். ஆரத்தை பொறுத்து தான் அந்த வட்டத்தோட அளவு அமைதுன்றது தெரிஞ்சுங்க. ஓகேவா? சரி, ஓகே சார், வட்டம் சொல்லிட்டீங்க. இப்போ அரை வட்டம்னா என்ன சொன்னால் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போது வட்டத்தில் பாதி அரை வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவை தான் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த ஒரு பார்ட் தனியாக போடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அரை வட்டம். ஓகே, இது வட்டம், இது அரை வட்டம். இந்த அரை வட்டத்துலேயும் பாதி என்னது கால் வட்டம். இதை கால் வட்டம் சொல்லுவாங்க. இது அதாவது இதில் ஒரு பார்ட் தான் கால் வட்டம் சொல்லுவாங்க. இது வட்டம், இது அரை வட்டம், இது கால் வட்டம். இதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான சுற்றளவு, பரப்பளவு. சுற்றளவுனா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வட்டத்தை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கலரில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதோ வட்டத்தை சுற்றி ஒரு கோடு போது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சுற்றளவு. ஸோ இது எவ்வளோ லெங்க்த்துன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரப்பளவுன்னு இருக்குது. என்ன சார் பரப்பளவுனா அது எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு. இப்போது இந்த வட்டத்துக்கு பார்த்தீங்களா, ஸோ இதோ பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய அளவு, அதாவது இந்த வட்டத்தோட உள்ள இருக்கக்கூடிய ஃபுல் அளவு தான் பார்த்தீங்கன்னா பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. அது அப்போ சுற்றளவு, பரப்பளவுன்னு தெரிஞ்சிச்சிங்களா. சுற்றி இருக்கிறது சுற்றளவு, உள்ளே இருக்கிறது பரப்பளவு. ஓகேங்களா? இதான் பரப்பளவு. இந்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா சதுர மீட்டரில், சதுர கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுற்றளவு மீட்டரில் தான் சொல்லுவாங்க. மீட்டர், அதாவது சுற்றளவு பார்த்தீங்கன்னா சதுர கிலோமீட்டரில் வராது, சதுர மீட்டர் வராது. சுற்றளவில் சதுரன்ற வார்த்தை இடம்பெறாது. அதில் மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர்ன்ற வார்த்தை மட்டும்தான் வரும். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நீங்கள் ஒரு சில கணக்கில் இது சுற்றளவு கேட்டிருக்கானா இல்லை பரப்பளவு கேட்டிருக்கானா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் சதுர கிலோமீட்டர் இல்லை சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது பரப்பளவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் மீட்டர் மட்டும் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது பார்த்தீங்கன்னா அது என்னது சுற்றளவுன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம பின்னாடி கணக்கெலாம் போடும். அதில் இந்த சுற்றளவு பரப்பளவு டிஃப்ரென்ஸ் பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குண்டான ஃபார்முலாஸ்லாம் சும்மா ஒரு பார்த்துருவோம். சரிங்களா? இதை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அளவைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளக்கத்துக்கு இப்போ நம்ம சப்போஸ் இப்போ வடிவியல் கிராஃப்ட் போனால் கண்டிப்பாக ஸ்கேல் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கோடு போட முடியாது. அதே மாதிரி
அளவைகள் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஷார்ட்கட்டில் இருந்தாலுமே இந்த ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக கஷ்டப்பட்டாகணும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண இதிலே வந்து ஒரு சில ஷார்ட்கட்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். பட் ஆனால் அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அந்த எவ்வளோ பெரிய கண்ணனே இருந்தாலுமே அவனுடைய கடைசி அந்த போர்க்காலத்தில் இருந்துச்சுன்னா அந்த அவனுடைய மந்திரங்கள் வந்து மறந்து போச்சு. அதே மாதிரி தான் எவ்வளோ தான் ஷார்ட்கட் வச்சாலுமே கடைசி காலத்தில் மறந்துட்டாலும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா தான். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா பேசிக்கான விஷயத்தை வந்து எப்பயும் நம்ம மறக்கக்கூடாது. ஷார்ட்கட் இருந்தாலுமே இதை தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தி வச்சுங்க. ஏன்னா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஷார்ட்கட்டில் நமக்கு ஞாபகம் வராமல் போயிடலாம். பட் அந்த டைம் வந்து இந்த கவச கொண்டுள்ள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். மொத்தத்தில் 3 ஷேப் பார்க்க போகிறோம். வட்டம், அரை வட்டம், கால் வட்டம். வட்டம்னா வந்து ஃபுல் ஷேப் சொல்லிட்டு இது வந்து சர்க்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வட்டத்தோட சுற்றளவுக்கு அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2πr. ஓகேங்களா? இது 2πr. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரை வட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா பையார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே 2 அரை வட்டத்தோட அந்த ஆர்ச் மட்டும் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2πr அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு பையார், இது ஒரு பையார், இது 2πrன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதேமாதிரி பரப்பளவு ஃபார்முலா வந்து πr². அடுத்து அரை வட்டத்துக்கு உண்டான சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா r × π+2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, πr + 2r இதுதான் வந்து குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன், இந்த இடம் இல்லை. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்கேன், இந்த அரை ஆர்ச் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா πrன்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே அப்படி தானே பார்த்தோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது ஆர், ஒரு வட்டத்தோட மையத்திலேருந்து அந்த ஒரு பகுதியை, இது ஒரு ஆர். இப்போ இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, மொத்தம் எத்தனை இருக்குது, 2 ஆர் இருக்குது. அப்போது 2r + πr இது ரெண்டும் சேர்த்தா தானே அது அரை வட்டம் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பொதுவாக இருக்குது, நம்ம வெளியே எடுக்கலாம்ல. அப்போ இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ 6 வெளியே எடுத்தால் மீதினா இருக்குது π+2. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஃபார்முலா வந்திருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா πr²/2 இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது எப்படி சொல்லுது உங்களுக்கு, இப்போது இந்த வட்டத்தோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 60ன்னு வச்சுங்களேன், 60 ஸ்கொயர் மீட்டர்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இதில் வந்து பாதி பங்குன்னு எவ்வளோ சொல்லுவீங்க, 30 ஸ்கொயர் மீட்டர். எப்படி சொல்லுவீங்கன்னா இப்போ அந்த 60 வந்து 2ஆல் வகுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி தான் இப்போ பரப்பளவு வட்டத்தோட பரப்பளவு என்ன பார்த்தோம், πr² பார்த்தோம். அப்போ அரை வட்டம் என்ன வரும், அந்த πr² பாதி தானே அது அரை வட்டம் அப்படின்னும் போது அப்போ πr²/2. ஓகேங்களா? அப்போ πr²/2 ஏன் வந்துச்சு தெரியுதுங்களா? அதாவது அந்த வட்டத்தில் பாதி அரை வட்டணும் போது அப்போ πr²/2. அப்போ அது 2ஆல் வகுத்து தான் கிடைச்சிடும், நமக்கு அரை வட்டம் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது கால் வட்டம். கால் வட்டத்தோட ஃபார்முலா என்னது, r × π/2 + 2. ஓகேங்களா? அதாவது இந்த பையே வந்து 2ஆக காலை வச்சேன், ஏன்னா 2r சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ πrன்னும் போது πrன்றது பார்த்தீங்கன்னா அரை வட்டத்தை குறிக்கும். இருக்கு போட்டு காமிச்சிடறேன். இது πrா, இதில் பாதி தானே அது கால் வட்டம். அப்போ இதில் பாதி வருமா, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ πr/2 இருக்குது. ஓகே, அப்போ πr/2 ப்ளஸ் ஆல்ரெடி 2r. ஏன் அது இந்த ஒரு 6 இந்த ஒரு 6 அப்படின்னும் போது இங்கே ஒரு 6 2 இருக்குது, அப்போ 2r. இப்போ வந்து 2 பொதுவாக என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ 6 வெளியே தானே வரும், π/2 + 2 r × இதை போட்டுங்கன்னா r × π/2 + 2. ஓகேங்களா? இதான் வந்து நான் கொடுத்துருக்கேன், r × π/2 + 2ன்ற கொடுத்துருக்கேன். இது கால் வட்டத்துக்கு. இதுக்கு நான் பரப்பளவுக்கு கால் வட்டத்துக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா வரும், இது நமக்கு தெரிஞ்சுதான். அதாவது வட்டம்னா முழு வட்டம், 4 கால் பாகம் சேர்ந்து தான் ஒரு முழு பாகம் அப்படின்னும் போது அப்போது ஒரு முழு பாகத்தை 4 வகுத்தா நமக்கு கால் பாகம் கிடைச்சிருமா. அதான் என்ன பண்ணிங்க, πr²/4 போட்டிருக்காங்க. 2 போட்டால் அரை வட்டம், 4 போட்டால் கால் வட்டம், தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? இதை வந்து என்னன்னா இந்த சுற்றளவுக்கு ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அரை வட்டத்துக்கும் கால் வட்டத்துக்கும் ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 36/7 r. என்னென்னா இந்த நமக்கு இந்த ஃபார்முலா தெரியலான்னு பரவாயில்ல, அதாவது r × π+2 தெரியலானுமே இதில் வகுத்தா, அதாவது இந்த பைக்கு என்ன வேல்யூ, 22/7 வேல்யூவா. அப்போ இந்த 22/7 + 2 போட்டால் நமக்கு 36/7 வரும். × r அப்படியே போட்டலாம். அதே மாதிரி இந்த r × π/2 + 2 போட்டிங்கன்னா இதனுக்குண்டான ஷார்ட் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா 25/7 r. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தை மட்டும் வேல்யூ மட்டும், இப்போ ஆரத்தோட வேல்யூ 7னா 7 மட்டும் போட்டு கண்டுபிடிச்சா இதை போட்டு என்ன வேல்யூ வருமோ அதே தான் இது போட்டு வரும். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா கொண்ட ஷார்ட்கட் தான் இது. அதேமாதிரி இந்த ஃபார்முலா கொண்ட ஷார்ட்கட் இது. அதேமாதிரி 2πrக்கும் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இது போட்டால் வரும் 2 × 22/7 வருங்களா. அப்போது 22 வரும் 4 அப்போ 47/7. அப்போ 44/7 × r. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா. ஸோ ரொம்ப ஷார்ட்லாம் தேவையில்ல, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இந்த π+2 π/2
சரிங்களா. அப்போ r + 2r நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது வந்து 2πr நம்ம ஈஸியாக தெரியும். எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் வச்சா வேலைக்கு ஆகாது. 2πr அப்படியே வச்சிங்க. இந்த r × π + 2 மட்டும் அரைவட்டத்துக்கு மட்டும் 36/7rன்னு வச்சுங்க. அதே மாதிரி கால்வட்டத்துக்கு 25/7rன்றதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படி நம்ம கணக்கு போடலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் 1 by 1. சரிங்களா. முதல் கணக்கு ரொம்ப சிம்பிளாக மாடல் நம்பர் 1. இப்போ இந்த வட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 2 இல்லை 3 மாடல் பார்ப்போம். சரிங்களா. அதாவது சக்கரத்தை வச்சு கணக்கு வரும். அதே மாதிரி அந்த பரப்பில் வச்சு ஒன்று வரும். சரிங்களா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு வட்ட வடிவிலான ஒரு பரப்பில் வந்து ஒரு வயலில் வந்து வயலில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடு கட்டப்பட்டுள்ளது. அது இந்த பகுதி மீதுனா அப்போ இப்படி அதை வச்சு ஒரு கணக்கு போடுவோம். சரிங்களா. அதை வந்து நம்ம பின்னாடி போடலாம். இப்போ மாடல் நம்பர் 1ல் வந்து ஃபஸ்ட்டு கணக்கு 14 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு என்ன. ஓகேவா. இப்போ நம்ம இந்த அளவுகளை பொறுத்தவரை பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அளவு கொடுத்துருக்காங்க, என்ன நம்மளை கேட்டிருக்காங்க. மேக்ஸ் பொறுத்தவரை இந்த 2 விஷயம் தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கொடுத்த வேலையை வச்சு என்ன வேலையை நம்மளை கேட்டிருக்காங்க. இது 2 தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அதே மாதிரி இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த அளவுகளை பொறுத்தவரைக்கும் 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்குது ஆரமாக விட்டமானதை பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்தா நமக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் சுற்றளவுக்குண்டான ஃபார்முலா. இப்போ ஒரு வட்டம் இருக்குது. ஓகே. இந்த வட்டத்தோட ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் எவ்வளோ, 14 சென்டிமீட்டர். அப்போ அதுக்குன்னா சுற்றளவுக்குண்டான ஃபார்முலா என்ன. சுற்றளவு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வட்டத்துக்குள்ள சுற்றளவு என்ன வரும், 2πr. இது ஒரு πr, இது ஒரு πr, ரெண்டுமே சேர்த்தா என்ன வரும், 2πr சொல்லியிருக்கேன். அப்போ 2πr சுற்றளவுக்குண்டான ஃபார்முலா. அப்போ 2 × பையோட வேல்யூ என்னது, 22/7 × ஆரோட வேல்யூ என்னது, 14. இப்போ அடிச்சா என்ன வரும், 1 7 7 14. அப்போது 2 22 44, 44 × 2 போட்டிங்கன்னா 88. அப்போ 88 சென்டிமீட்டர் தான் என்னது இந்த அரைவட்டத்துக்கு உண்டான சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா. சரிங்களா. சாரி, இந்த வட்டத்தோட சுற்றளவுக்குண்டான ஃபார்முலா இது 88 சென்டிமீட்டர். ஓகேவா. ஓகே. இதில் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்போ 14 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு என்ன, இதான் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் இது ஞாபகம் வச்சுங்க. இந்த இந்த வட்டத்தின் 14 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட வட்டத்தின் நீங்கள் சுற்றளவு மட்டும் எடுத்துகிட்டு பரப்பளவு. ஸோ பரப்பளவு போட்டு இதுக்குன்னு ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஹோம்ஒர்க் நம்பர் 1. அடுத்தது 2வது கணக்கு. 7 சென்டிமீட்டர் விட்டமாக உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு என்ன. 7 சென்டிமீட்டர் விட்டமாக உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமானது. என்ன ஷேப் கேட்டிருக்காங்க, அரை வட்டம். அதே மாதிரி இங்கே விட்டமா ஆரமா, விட்டம். ஓகேங்களா. அப்போ விட்டம் என்னது, விட்டம் நான் சொல்லலை, இது ஆரம்னா இது விட்டம். அதாவது வட்டத்தின் ஏதேனும் 2 கோடுகள். ஓகே. வட்டத்தின் ஏதேனும் 2 புள்ளியில் வந்து அதன் மையப்புள்ளியை, அதாவது அதன் மையப்புள்ளியை தொட்டுக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா விட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்படின்னா 2 ஆரம் சேர்ந்து ஒரு விட்டம். இது ஒரு 6, இது ஒரு 6, 2 ஆர் சேர்ந்தால் ஒரு விட்டம். ஓகே. வட்டத்தில் பாதியை பிரிக்கக்கூடிய கோடு, ஒரு வட்டத்தை 2 சம பகுதிகளாக பிரிக்கக்கூடிய கோடு தான் பார்த்தீங்கன்னா விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை அந்த வட்டத்தின் மையத்தை தொட்டுக்கொண்டு செல்லக்கூடிய கோடும் விட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா 2 ஆரம் சேர்ந்தது விட்டம் சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னும் போது அப்போ விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போது 7 சென்டிமீட்டர் விட்டம்னா அப்போ 3.5 சென்டிமீட்டர் தான் அது ஆரம். அப்போ 7/2ன்னு போடலாமா. அப்போது 7 சென்டிமீட்டர் விட்டம்னா அப்போ 7/2 சென்டிமீட்டர் தானே அது, அந்த 7 சென்டிமீட்டர் விட்டத்தோட ஆரம். ஓகேவா. இப்போ நம்ம அதை வச்சு கணக்கு போடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அரை வட்டம் விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் அதாவது 7 சென்டிமீட்டர் விட்டத்தை கொடுத்துட்டு நமக்கு அரை வட்டத்தோட சுற்றளவு கேட்குறாங்க. அரை வட்டத்துக்கு சுற்றளவு ஃபார்முலா என்னது, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். என்ன போட்டிருப்போம், r × π + 2ன்னு போட்டிருப்போம். இது r × π + 2ன்னு போட்டிருக்குமா. ஓகே. இதான் பார்த்தா அந்த அரை வட்டத்துக்கான ஃபார்முலா. இப்போ வந்து இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதாவது r × π + 2 வந்து இன்னொன்று இதில் என்னென்ன இதெல்லாம், அதாவது 36/7 இதெல்லாமா, 36/7 r அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது வந்து ஷார்ட் பண்ணால் வரும் 36/7 × rன்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா r ஆட் பண்ணுங்கள், 36/7 × 7/2. என்ன சார் 7/2 போகிறீங்கன்னா இங்கே 7 சென்டிமீட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டம். நமக்கு தேவை என்னது, ஆரம் தான் நம்ம போட முடியும். ஏன்னா ஆர் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே விட்டம் கொடுக்கல. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆரம் கேட்டிருப்பாங்க, ஃபார்முலா ஆரம் தான் இருக்கும். ஆனால் இங்கே கொஸ்டினில் வந்து விட்டம் கேட்டிருப்பாங்க. நம்மளால் என்ன பண்ணுவோம், அந்த விட்டத்தோட செக்ஷன் எடுத்து அப்படியே இங்கே போட்டுருவாங்க. அதாவது 36/7 × 7. அப்போ 7 அடித்தா 36 ஆன்சர்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் 36 ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா.
அப்போனா வேணா 7/2 போட்டால் தான் வரும். ஏன்னா விட்டம் கொடுத்துட்டாங்கன்னா பை 2 போட்டுங்க, அப்போ தான் ஆரம் வரும். சரிங்களா? விட்டம் அந்த ஆப்ஷனில் கேட்டுட்டாங்கன்னா, அது கொஸ்டினில் கேட்டுட்டாங்கன்னா அதை பை 2 போட்டு தான் நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஆரம். இப்போ ஓகே, ஒரு 7க்கு ஒரு 7 அடிச்சாச்சு. இங்கே 1 2 8 2 16 18. அப்போது இந்த 7 சென்டிமீட்டர் விட்டமாக உடைய அரைவட்டத்தோட சுற்றளவு எவ்வளோ? 18. ஓகேவா? சரி, ஓகே, 18 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி, 9.8 சென்டிமீட்டர் ஆரமாக உடைய கால்வட்டத்தின் சுற்றளவு என்ன? இது 9.8 சென்டிமீட்டர் ஆரமாக உடைய கால்வட்டத்தின் சுற்றளவு. ஸோ கால்வட்டத்துக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே சுற்றளவு கேட்டிருக்காங்க, கால்வட்டம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டிருக்காங்க, நமக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கால்வட்டத்துக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், r × π/2 + 2. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கோம்? 25/7 ஆர்னு சொல்லியிருக்கோம். அப்போ 25/7 × 9.8. ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு கணக்கு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அந்த புள்ளி வச்சு அப்படியே போடாதீங்க. ஏன்னா புள்ளி வச்சு கணக்கு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த அடித்தல் கணக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா புள்ளியை முன்னாடி வைக்கத்தா இல்லை பின்னாடி வைக்கத்தான்றது கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களோ அத்தனை ஸ்தானம் கீழே வந்து 0 போட்டுங்க. இப்போது 9.8ன்றத 98 மாற்றினா என்ன பண்ணலான்னா, அப்போ 98/10. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. சப்போஸ் வந்து 18.25ன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 18.25ன்றது 1825 மாற்றினா என்ன பண்ணலான்னா 1825 /100. ஏன்னா இங்கே ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம், அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனதுனால அப்போ என்ன பண்ணலாம், கீழே 2 0 போடலாம். இப்போ 3 ஸ்தானம் வந்துச்சுன்னா 1000, 4 ஸ்தானம் வந்துச்சுன்னா 10,000, 5 ஸ்தானம் வந்துச்சுன்னா 1,00,000. ஸோ அப்படின்னும் போது அந்த எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திருக்காங்களோ அத்தனை ஸ்தானம் கீழே 0வை ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா? அப்போது 9.8ன்றது நம்ம என்ன போடலாம், 98 போனால் என்ன பண்ணால் கீழே வந்து 10ஆல் போடணும். அப்போது 9.8 எதுக்கு சமமானதுன்னா 98/10க்கு சமமானது. இப்போ இதை வச்சு நம்ம இங்கே போடலாம். அப்போ என்ன பண்ணலாம், 98 அந்த 9.8 98/100 போடலாம், 10ன்னு போடலாமா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு முழு என்ன ஆயிடுச்சு. இப்போ நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 9.8ன்னும் போது வராது, ஆனால் வந்து என்ன வரும், 98/10ன்னும் போது ஈஸியாக வரும். இப்போ அடிக்கலாமா? என்ன வரும், I 5 25, E 5 10. அதுமாரி 1 7 இங்கே என்ன வரும், 1 7 மீதி 9 7 போச்சுன்னா மீதி 2 28, 4 28. இங்கே மீதி என்ன இருக்குது, 1 2 A 2 14. இப்போ இங்கே மேலே 5 இருக்குது, இங்கே மேலே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ I 35. அப்போ அந்த கால்வட்டத்துக்கு உண்டான சுற்றளவுக்கு நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர். ஓகேவா? சரி. ஸோ அப்போது இந்த கணக்குடான பரப்பளவான ஃபார்முலா பாருங்கள். அதேமாதிரி மேலே இருக்கிற கணக்கு ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, 7 சென்டிமீட்டர் விட்டமாக உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹோம்ஒர்க் சம்மு. மூணாவது ஹோம்ஒர்க் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 சென்டிமீட்டர் ஆரமாக உடைய கால்வட்டத்தின் இங்கே பரப்பளவு நான் சுற்றளவு எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, நான் பரப்பளவு இதை விட ஈஸி, நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது நாலாவது கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் விட்டமாக உடைய கால்வட்டத்தின் பரப்பளவு. ஓகேவா? இது நான் வந்து இதை போட்டுறேன், இதை வச்சு நீங்கள் அந்த கணக்கு போட்டுருங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, 21 சென்டிமீட்டர். நமக்கு கால்வட்டத்துக்கு ஃபார்முலா என்னது, வட்டத்துக்கு ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். என்னது வட்டத்துக்கு ஃபார்முலா, πr²/4. ஏன்னா அந்த கால்வட்டம் 4 வகுத்து வந்துடும். அப்போ πr² வேலை என்னது, 22/7 இன்ட்டு விட்டம் தான் கொடுத்துறாங்க 21 சென்டிமீட்டர் விட்டம்னா. அப்போ நான் ஒரு ஆரம் தான் சொல்லியிருக்கேன், 21/2 போட்டுங்க. அதாவது விட்டம் கொடுத்துட்டு நம்ம ஆரம் கேட்டால் என்ன பண்ணோம், அந்த கொடுத்த விட்டத்தில் /2 போட்டுங்க. சப்போஸ் அடிபட்டு அடிச்சிங்க இல்லை அப்படியே வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 22/2 கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், 1 2 2 11 2 22 11 போட்டுக்கலாம். சப்போஸ் 21 கொடுத்துறாங்கன்னா இதை அடித்து புள்ளிலாம் போட்டுருக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா அந்த கண்டிப்பாக 2ன்றது அடிபட்டுரும். ஸோ அதுக்காக நீங்கள் உட்காந்து வந்து போட்டுங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டைம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா புள்ளி வச்ச கணக்கு வராத அளவுக்கும் சந்தோஷம். அப்போனா வரும் 21/2 21/2. ஏன் 2 வாட்டி போடுறேன்னா இங்கே r² என்ன பண்ணணும்னா 2 வாட்டி போடணும். இப்போ r³ 3 வாட்டி போடணும். சரிங்களா? அதனால் r² கேட்கும்போது அந்த ஆரையே 2 வாட்டி போடுறதுக்கு அர்த்தம் தான் r². அப்போ /4. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கு சொந்தம்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு சொந்தமானது. அப்படின்னும் போது இப்போ இங்கே இப்போ பைக்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ அது ஒரு நிமிடம் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போனா வரும் 22 21 21 என்ன இருக்குது, 7 2
2 ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய 4வது நம்பர் 4. ஓகேவா? இப்போ அடித்து பாருங்கள், எல்லாத்தையும் என்னென்ன அடிக்க முடியுமோ அடிச்சிடலாம். 1 7 3 21 1 2 11 2 22. ஓகேங்களா? அப்போ நமக்கு இப்போ இருக்க என்ன வரும்? நமக்கு மேலே கூட வந்து மேலே இருக்குது 11 இருக்குது, 3 இருக்குது, 21 இருக்குது. அப்போ 11 × 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 11 3 33. அப்போ 21 × 33 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 693 வரும். ஓகே, 693 டிவைட் பை கீழே நான் பிறகு வரும் 4 8 மீன் 2 அடிச்சாச்சு 7 அடிச்சாச்சு. அப்போ 4 8 இருக்குது, இங்கே 8 போடுங்க. இப்போ அடித்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 8 8 8 64. 8 8 64, 69 64 போச்சுன்னா மீதி 5. இங்கே பக்கத்தில் 3 இருக்குது, 53. 8 40, 6 8 48, 6 8 48 வருமா? இப்போ இங்கே வேணால் 53 இருக்குது, புள்ளி வச்சு என்ன பண்ணலாம்? இப்போ 53 48 போச்சுன்னா மீதி என்ன இருக்குது? 5 இருக்குது. திருப்பணம் புள்ளி வச்சு 0 சேர்த்தா 50 வந்துடும். அப்போ 50 போட்டுனா அதே மாதிரி 6 8 48 தான் வரும். ஓகே, மீதி 2 மீறும், புள்ளி வச்சு 0 சேர்த்தா என்ன வரும்? 20. அப்போ என்ன வரும்? 2 16. இப்போ நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் தான் போதும். அப்போ என்ன ஆன்சர் வந்துருக்கு? 86.62. இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான பரப்பளவு. இது 21 சென்டிமீட்டராக உடைய கால்வட்டத்தின் பரப்பளவு என்னது? 86.62%. ஸோ கணக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் ஆன்சர் பார்த்தா வரைக்கும் பெருசாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? ஏன் ரீசன்னா நான் கொஞ்சம் ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிதாக போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் 2 ஸ்டெப்பில் போடலாம் அந்த கணக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ ஸ்டெப் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ன சார் ஒரு பக்கமே நிரப்பிட்டீங்க, அப்போ கணக்கு ரொம்ப பெரிய கணக்காக சார்லாம். அளவுகள் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன கேட்டிருக்காங்க என்ன அளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். ஏன் வந்து குரூப் 2ல் இந்த மாதிரியான கணக்கு அதிகமாக கேட்குறாங்கன்னா டைம் ஓட்டுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஷேப்பை கண்டுபிடிச்சி அதை அளவை பிரதிட்டு அதை எடுத்து வந்து போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. 7 போகிறதுக்கு 8 போடுறீங்க, விட்டுன்றதை ஆரமாக மாற்றிடுவீங்க. சரிங்களா? ஸ்கொயர்ன்றது கியூவாக போட்டுருவீங்க. பெருக்கல் போடும்போது கீழே போட வேண்டியது போடாமல் விட்டுருவீங்க. ஈக்குவல் அணை கொண்டு வரதை பையில் கொண்டு வராமல் பெருக்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுத்தில் விட்டுருவீங்க. சரிங்களா? இப்போயே நான் அந்த கணக்கு போடும்போது ஒரு வாட்டி விட்டுட்டேன். சரிங்களா? அதனால தான் சொல்ல, இந்த அளவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போகிறதுனால நிறைய தப்புகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டைம் ஓட்டுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்குமே டைமை தான் ஓட்ட பார்ப்பாங்க. அதே மாதிரி டைம் ஓட்ட கணக்கு தான் கொடுப்பாங்க. கணக்கு ஈஸியாக இருந்தாலுமே அந்த கணக்கை நம்ம போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான டைம் ஆகும். அந்த டைம் ஓட்டுறதுக்கு தான் குரூப் 2ல் வந்து இந்த கணக்கு கேள்விகளை அதிகமாக கேட்குறாங்க. அதுக்காக இது கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளோதான். சரியா? ஓகே, அடுத்தது உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்ஸ் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து 3 ஹோம்ஒர்க்ஸும் கொடுத்துருக்கேன். இது 4வது. ஓகே, 4வது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 4.2 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும். அந்த பரப்பளவில் இது இந்த 4.2 கொடுத்தா என்ன பண்ணியிருக்கோம்? அப்போ 42/10 போட்டுங்க. 6 வர வேண்டிய இடத்துல என்ன பண்ணீங்க? 42/10 போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அதேமாதிரி பார்த்தா 2.8 சென்டிமீட்டர் விட்டமாக உடைய விட்டம்னா அப்போ விட்டத்தில் பாதி என்ன வரும்? அப்போ 2.8 ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க? முழு என்ன மாற்றினா வரும்? 28/10 வரும். ஓகேவா? அப்போ அந்த 28 வந்து பாதியாக போட்டு என்ன வரும்? 1.4. அது 2.8 வந்து 2வது தானே வரும், 1.4 வருமா? அப்போ 1.4 எடுத்துனா முழு என்ன மாற்றினா 14/10. அப்போ ஆரமாக மாற்றியாச்சு. இப்போ 14/10ன்றது அந்த அரை எடுத்தோம்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. அரை எடுத்தோம்னா ஃபார்முலா என்ன தெரியும்? πr²/2. அப்போது பையோட வேல்யூ இந்த ஆரோட வேல்யூ 14/2. அப்போ 14/10 × 14/10 22/7/2. இதை போட்டு நீங்கள் ஆன்சரை கேட்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு மொத்தம் இதில் பார்த்தா ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு 3 கணக்குலேருந்து பரப்பளவு, அடுத்து இது 5வது கணக்கு 6வது கணக்கு இதெல்லாம் போட்டு இந்த 5 கணக்கோட ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கணக்கு பார்த்துட்டு அப்பயே நீங்கள் நோட்டில் எழுதி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்போ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாதிரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணக்கையும் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். போட்ட கணக்கு போட்டிங்கன்னா இந்த கணக்கை தாண்டி கேட்க மாட்டாங்க. இந்த கணக்கு மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இதை தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதில் மாடல் நம்பர் 2 நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது அருள்பன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.